இந்த வழியில் தான் நம்ம சுதந்திரிக்கணும், அப்படி தான் கடவுள் வச்சுட்டாரு. இதுதான் ப்ராசஸ்ஸு. நம்ம ஒன்றும் தஞ்சாவூர் பொம்மை இல்லை, சும்மா வச்சுட்டு அப்படியே தலையாட்டிகிட்டே இருக்கிறதுக்கு. கர்த்தர் நமக்கு ஒரு மனதை தந்திருக்கிறாரு, சித்தத்தை கொடுத்துருக்கிறாரு, விருப்பத்தை கொடுத்துருக்கிறாரு, யோசித்து தீர்மானம் எடுத்து காரியங்களை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கிறாரு. அதனால தலையாட்டி பொம்மை மாதிரி நம்மளை கர்த்தர் வைக்கல, யோசின்றாரு, சத்தியங்களை சொல்கிறாரு, சில காரியங்களை காண்பிக்கிறாரு. நம்ம யோசித்து மனம் மாறுறது தான் கிறிஸ்தவனுக்கு அடையாளம் ஒழிய ஏதோ எல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுறது கிறிஸ்தவனுக்கு அழகு கிடையாது. நமக்கு ஒரு மூளையை கொடுத்துருக்கிறார், அறிவை கொடுத்துருக்கிறார், இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆற்றல்கள். அப்போ பிசாசுக்கு தெரியுது பாருங்கள், கர்த்தர் மனதின் மூலமாக தான் வேலை செய்கிறாருன்னு தெரியுது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், நம்மை தடை செய்யக்கூடிய, அதாவது தேவன் நமக்காக ஆயத்த மண்ணில் பெறாமல் தடுக்கக்கூடிய ஒரே வழி அவனுக்கு என்ன தெரியும், அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இந்த மனதை கெடுத்துட்டா எல்லாத்தையும் கெடுத்துடலாம், பொழப்பையே கெடுத்துடலான்னு தெரியும் அவனுக்கு. இந்த திங்கிங்கை மட்டும் மாற விடாமல் பண்ணிட்டான், இந்த மனுஷனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே உருப்படாமல் பண்ணிடலாம்னு அவனுக்கு தெரியும். என்ன ஜார்ஜின் பேர் வச்சுக்கலாம், ஜேம்ஸின் பேர் வச்சுக்கலாம், பாலுனே பேர் வச்சுக்கலாம், இல்லை ஜீசஸ்னே பேர் வச்சுருக்காங்க சிலர். ஆனால் ஆள் மட்டும் மாற அவனுக்கு தெரியும், நல்லா பேர் என்ன வேணா வச்சுக்கிட்டோம், கோயிலுக்கு கூட போட்டோன்றான். ஆனால் கோயிலுக்கு போகிறதெல்லாம் ஒரு பெரிய காரியம் கிடையாது பாருங்க. நீ பைபிள் கூட வாசித்துக்கோ, நீ ஜபம் கூட பண்ணிக்கோ, என்னமோ சடங்காச்சாரம் ஞானஸ்நானம் கூட எடுத்துக்கோ, என்னத்தையும் பண்ணிக்கோ, ஆனால் புத்தி மட்டும் மாறிடாம பார்த்துக்கோ. அவனுடைய கொள்கை நல்லா கிளீனாக இருக்கிறான் பாருங்க, அவன் நல்ல விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். புத்தி மாறிச்சுன்னா ஆள் மாறிடுவான், ஆள் மாறிட்டா நம்மளுக்கு வேலை எல்லாம் போயிடும், நம்மளை காலி பண்ணுவாங்க இடத்த, நம்ம பொழப்பு கெட்டு போயிடும். அதனால் அவன் என்னமோ பண்ணிக்கிட்டோம், கோயிலுக்கு போய்க்கோ, பாட்டு கேட்டு பாடிக்கோ, கிறிஸ்மஸ் கூட கொண்டாடிக்கோ, என்னமோ பண்ணிக்கோ, உன் சடங்காச்சாரம் சம்பிரதாயம் எல்லாம் பின்பற்றிக்க, ஆனால் புத்தி மட்டும் மாறாமல் பார்த்துக்கன்னு சொல்லி, அதனால தான் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த பாதையில் போயிட்டுருக்காங்க. எல்லாம் மாற்றிட்டாங்க, பேரை மாற்றிட்டாங்க, எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க, ஆனால் ஆள் மட்டும் மாறல. பிசாசு அவனுடைய கோலை அச்சீவ் பண்ணுறான். எப்படி அச்சீவ் பண்ணுறான்னா, அவனுக்கு நல்லா தெரியுது எப்படி இது வேலை செய்யுதுன்னு. எப்படி இது வேலை செய்யுதா, எப்படி அவன் தடுக்கிறான் பாருங்க. அவனுக்கு தெரியும் மனம் புதிதாகிறது கர்த்தருடைய வார்த்தை தான் மனதை புதிதாக்குது. மனம் எப்படி புதிதாக முடியும்? என் மனம் வந்து உலகத்தை போய் தான் இருக்குது, நான் இந்த உலகத்தில் தான் பிறந்திருக்கேன், எனக்கு கலாச்சாரம் இருக்குது, எனக்கு ஒரு ஊர் இருக்குது, குடும்பம் இருக்குது, பழக்க வழக்கங்கள் இருக்குது, அதுலேருந்து தானே வருது எல்லாம். ஆனால் நான் கிறிஸ்தவனான பிறகு எனக்கு ஒரு ஊர் இருக்கலாம், குலம் இருக்கலாம், கோத்தலம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் எனக்கு இங்கேருந்து வருது விஷயம். அதில் ஒரு வேளை நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் எனக்கு தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் நான் வேற ஒரு மனுஷனாக மாறுகிறேன். அப்போ வார்த்தையினுடைய பங்கு என்னன்னு பாருங்கள். இங்கே நம்ம எல்லாம் பலவிதமான குலம் கோத்திரம் பின்னணியிலேருந்து வர்றோம், ஊர்லேருந்து வர்றோம், பல பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள். ஆனால் நம்ம எல்லாம் இங்கே வரும்போது நமக்கெல்லாம் காமன் இது என்ன, கர்த்தருடைய வார்த்தை. இது நம்மளை ஷேப் பண்ணுகிறது. பிசாசுக்கு இது தெரியுது பாருங்க, அவனும் கர்த்தர் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியாதா. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரியும் நம்முடைய மனம் மாறினா தான் நம்ம வந்து பாலந்தேன ஓடுற தேசத்தை அடைய முடியும், இந்த ரட்சிப்பை நன்மைகளை சுதந்திரிக்க முடியும், இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனை நன்மைகளும் அடைய முடியும்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, மனம் புதிதாக, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகட்டும்னு போதிக்கிறாரு. பிசாசுக்கும் அது தெரியும். அதனால் அவன் என்ன பண்ணுறான், அவனும் இதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறான். கர்த்தர் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறாரு, இந்த வார்த்தையை கொண்டு மனதை புதிதாக்குறாரு. அதனால தான் இயேசு இந்த உலகத்தில் இருந்து ஒரு ஊமையை சொன்னார் இல்லையா, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். இப்படிதான் வேலை நடக்குது தேவனுடைய ராஜ்யத்தில். எப்படி நடக்குது, வசனம் விதைக்கப்படுது. இப்போ எதுக்கு வந்துருக்கிறீங்க, வசனம் விதைக்கப்படுகிறது. வசனம் உள்ள விதைக்கப்பட்டு அதனுடைய விளைவாக விளைச்சல் உண்டாகிறது, ஒரு வாழ்க்கை உண்டாகிறது. இப்படிதான் வேலை நடக்குது. அவனும் என்ன பண்ணிட்டான், கரெக்ட் இதுதான் மெத்தட்னு சொல்லிட்டு அவனும் விதைக்க ஆரம்பிச்சிட்டான். எதை விதைக்க ஆரம்பிச்சிட்டான், பொய்களை விதைக்க ஆரம்பிச்சிட்டான். கர்த்தருடைய வசனம் சத்தியம், இதை விதைக்கிறது போல அவன் என்ன பண்றான், பொய்களை விதைக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பொய்களை விதைக்க ஆரம்பிச்சு அது என்ன பண்ணுது, நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விளைச்சலை உண்டாக்குறது. அந்த விளைச்சல் என்னன்னு நான் சொல்றேன், என்ன மாதிரி ஒரு விளைவை உண்டு பண்ணி இருக்கிறது அவன் விதைத்த பொய்கள். நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு விளைவை உண்டாக்கி இருக்குன்னு பாருங்க. என்ன விளைவு தெரியுமா, ஒரு மென்டல் பிளாக்கை உண்டு பண்ணிடுச்சு. மனதளவில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்து கர்த்தருடைய நோக்கங்களை இந்த பூமியில் நிறைவேற்றாதபடிக்கு ஒரு மென்டல் பிளாக்கை ஏற்படுத்தி விட்டது. ஹலோ, நிறைய பேர் அப்படியே பார்க்குறாங்க, என்ன வம்பா இருக்குது அதுன்னு, இவ்வளோ வேலை நடந்திருக்குது, எனக்கு யாரும் சொல்லலேன்னு. அதுதான் கோயில், அதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். அது இதுதான் நடந்திருக்குது பாருங்க. நிறைய பொய்களை கொண்டாந்து அது மூலமா இது மூலமா எது மூலமா கொண்டாந்து வேச்சிட்டான்.
உள்ள அந்த பொய்களை நாம் நம்பிட்டோம், உண்மைன்னு சொல்லி நம்பிட்டோம், இதுதான் சத்தியம் நம்பி இருக்கிறோம், இதுதான் வழி, இதுதான் முறை, இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனம் நம்புகிறது. பல விதங்களில் நம்புது. எங்கள் வீட்டில் இப்படி தான், எங்கள் ஊரில் இப்படி தான், எங்கள் குலத்தில் இப்படி தான், கோத்திரத்தில் இப்படி தான், இப்படி தான் நம்பிட்டு இருக்கிறோம். நம்ம பொய்கள், பல பொய்கள், பயங்கரமான பொய்கள், அவைகளெல்லாம் விதைச்சு கடவுளுடைய சுதந்திரத்துக்குள்ளாக கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிற ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நம் நுழையாதபடிக்கு, அதை பெற்று அனுபவிக்காதபடிக்கு என்ன பண்ணிட்டான்? ஒரு மென்டல் பிளாக்கை ஏற்படுத்தி விட்டான். இருக்கீங்களா? நிறைய பேருக்குள்ள அது இருக்குது. இது இப்படி தான் வேலை செய்து பாருங்க. 3 யோவான் 2 எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன்றார். உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்ப மைண்டுக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. ஆத்மான மைண்டு, ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குல்ல. ஆவினா உள்ளான மனிதன், ஆத்மாங்கிறது இந்த மைண்டு. அதில் என்ன இருக்குது? அறிவு, விருப்பம் கொள்ளுதல், வில்லு, தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல், அப்புறம் இமோஷன்ஸ், உணர்ச்சிகள், இதெல்லாம் இருக்குது. இன்டலெக்ட், இமோஷன்ஸ் அண்ட் வில், இதுதான் இந்த மைண்டினுடைய 3 பார்ட்ஸ், 3 பகுதிகள். இன்டலெக்ட்னா அறிவுத்திறன், இமோஷன்ஸ்னா உணர்ச்சி திறன், வில்லுனா சித்தம் கொள்ளும் ஆற்றல். இந்த 3 தான் ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. மனம் என்கிற மண்டலத்தை தான் ஆத்மா என்று சொல்லுகிறது. உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டுகிற. அப்ப மைண்டுக்கும் எதுக்கும் கனெக்ஷன் இருக்குது? எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்கிறதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. இப்படிதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்ப என் மைண்டுக்கும் நான் எப்படி இருக்க போறேன், என்னுடைய வாழ்க்கைக்கும், எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்க போறேன்னா இல்லை கெட்டு அழிய போறேனாங்கிறதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. என் மைண்டுக்கும் அதுக்கும். என் மைண்டில் நான் வாழ்ந்திருந்தா, என் மனதில் நான் வாழ்ந்திருந்தா நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியும். என் மனதில் நான் வாழவில்லை என்றால் எல்லாவற்றிலும் வாழ முடியாது. நான் எவ்வளவு தூரம் போக முடியும், நான் என்ன செய்ய முடியும் என்கிறது என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய உணர்ச்சிகள், என்னுடைய சித்தம் கொள்ளுகிற ஆற்றல், என்னுடைய அறிவு, என்னுடைய கற்பனை, இவை எல்லாவற்றையும் சார்ந்திருக்கிறது. How far I'll go and what I will do depends upon my intellect, my emotion, my will, my imagination, my thoughts, my thinking. இதெல்லாம் சார்ந்து இருக்கிறது. எவ்வளோ தூரம் போகிறோம் நம்ம வாழ்க்கையில், எவ்வளோ தூரம் போவோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறேன், அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாரோ அவ்வளோ தூரம் போவாங்க. நான் என் மாமா ஒருத்தர் இருக்கிறாரு, ரொம்ப பவர்ஃபுல். அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார்னா அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாரா? இல்லை அப்படி சொல்லல பைபிளில். உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அவ்வளோ தூரம் தான் போக முடியும். நீங்கள் மைண்டுக்கும் வாழ்க்கைக்கும் கனெக்ஷன் இருக்குது. இந்த மைண்டுக்கும் வாழ்க்கைக்கு இருக்கிற கனெக்ஷன் ஒரு சிம்பிளாக இல்லஸ்ட்ரேட் பண்ணுற பாருங்க. மைண்டுக்கும் பாடிக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. பாருங்க, நாம் எதை விரும்புகிறோமோ, ஒரு காரியத்தை விரும்புகிறோன்னு வைங்க, அது எங்கேருந்து வருது? விருப்பம் எங்கே இருக்குது? மைண்டில் தான் இருக்குது. விருப்பம் வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் த மைண்டு. விருப்பங்கள் எங்கே கொள்கிறோம்? நம்ம மைண்டுக்குள்ளே தான் அது உண்டாகிறது. டிசையர்ஸ், அந்த டிசையர், விருப்பங்கள் உள்ள உண்டாகும் போது அது என்ன பண்ணுகிறது? அது எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எதை? என்னுடைய விருப்பங்களின்படி தான் நான் என்னுடைய சரீரத்தில் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறேன். நான் எதை விரும்புகிறேனோ அதான் சாப்பிட்றேன். இது நல்லா விளங்கும் இல்லையா? உப்மா எனக்கு பிடிக்காதுன்னா என் கை உப்மாவை போய் தொடாது. ஏன்னா அது பிடிக்காது. எனக்கு இட்லி கொடுத்தா ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து, நான் என்னத்தை விரும்புகிறேனோ அதைத்தான் என்னுடைய சரீரம் செய்கிறது, நாடுகிறது. என்னுடைய விருப்பத்தின்படி தான் என்னுடைய சரீரம் செயல்படுகிறது. விருப்பம் தான் இன்ஃப்ளூயன்சஸ் மை பாடி அண்ட் வாட் இட் வில் டூ. அப்போ பாருங்க, நான் என்ன என்றது என்னுடைய சரீரத்தை பாதிக்கிறது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. வெட்கப்படுறாங்க இல்லையா? வெட்கப்படும் போது என்ன ஆகுது? வெட்கம் ஒருத்தருக்குள்ளே இருக்கும்போது முகமெல்லாம் அப்படியே செவந்துருது. பார்த்துருக்கீங்களா? நல்லா தான் இருந்தாங்க, இப்போ என்னமோ யாரும் என்னமோ சொல்லிட்டாங்க, என்னமோ செஞ்சிட்டாங்க, ஒரே வெட்கம் வந்து உள்ளே வந்து அப்படியே கவி பிடிச்சிருச்சு அவங்கள. உள்ள வெட்கம் அந்த அளவுக்கு வந்துருச்சு. அந்த வெட்க உணர்வு உள்ளே வந்தோன்னா இட்ஸ் மைண்ட் திங் இல்லை, அது ஒரு மனதில் உண்டாகிற ஒரு காரியம். வந்தோடனே பாருங்கள், முகம் அப்படியே ப்ளஷஸ், ஃப்ளஷ் ப்ளஷஸ் இல்லையா? நம்முடைய மாம்சத்தில் அதனுடைய பிரதிபலிப்பை நாம் காணலாம். உள்ளே இருக்கிற வெட்கம்
முகத்தில் தெரியுது, அப்படியே முகம் செவந்துடுது, அப்படியே திடீர்னு ஒரு கலரே மாறிடுது, ஆல்ரெடி இதே மாறிடுது. ஏன்? நம்முடைய மைண்டுக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் ரியல் கனெக்ஷன் இருக்குது. சும்மா ஒயர் பண்ணி கனெக்ஷன் கொடுத்தா மாதிரி இருக்குதுங்க. இங்கே சுவிட்சை தட்டினா இங்கே லைட் எரியும், இங்கே சுவிட்சை தட்டினா அங்கே லைட் ஆஃப் ஆகிடும். ஹலோ, இங்கே சக்ஸஸ் சுவிட்சை தட்டினா அங்கே வாழ்க்கையில் சக்ஸஸ் உண்டாகும், இங்கே ஆஃப் பண்ண போச்சு லைட்டு ஆஃப் ஆகிடும். இங்கே அப்படிதான் வச்சுட்டார் கர்த்தர். மைண்டுக்கும் இந்த பாடிக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனை வச்சுட்டார். மைண்டுக்கும் வாழ்க்கைக்கும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதுன்றதுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனை வச்சுட்டார். அதனால தான் பிசாசு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இந்த மைண்டை இதில் பூந்து கொஞ்சம் விளையாடினா அவனுக்கு தெரியும், ஒரு இருதயத்து நினைவில் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் அப்படின்றது. ஆஸ் அ மேன் திங்கத் இன் ஹிஸ் ஹார்ட் சோ இஸ் ஹி. நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அவனுக்கு நல்லா வசனம் தெரியும். இயேசுகிட்டே வசனத்தை கோட் பண்ணான் இல்லையா அவன். தேவதூதர்களும் ஏந்தி கொண்டு போவார்ன்ட்டு எழுதியிருக்கிறதே கோட் பண்ணுறான் அவன். சங்கீதம் 91 மற்றவங்க வாசிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல, இவன் கரெக்டாக வாசித்து வச்சிருக்கிறான். பிசாசு கரெக்டாக வசனத்தை கோட் பண்ணோன்னா ஏதோ பெரிய தேவனுடைய மனுஷன் நினச்சிக்கூடாது நீங்கள். பிசாசு கூட வசனத்தை நல்லா கோட் பண்ணுறான், அவனுக்கு நல்லா தெரியுது. அப்போ பாருங்க, அவனுக்கு என்ன தெரியுது? இது நல்லா தெரியுது, ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்போ இங்கே ஆஃப் பண்ண சுவிட்சை அங்கே ஆஃப் ஆகிடும். வாழ்க்கையை ஆஃப் பண்ண தெரியும் அவனுக்கு, எப்படி பண்ணணும்னு தெரியும். இங்கே மைண்டில் பூந்தா அங்கே நடந்துருங்கிறது அவனுக்கு விளங்குகிறது. அதனால தான் பாருங்கள், இந்த மனம்னா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அது எப்படி வேலை செய்கிறதுன்னு பார்க்கணும். அதனால தான் இப்படிலாம் படிச்சுட்டு இருக்கிறோம். அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, அதை எப்படி சமாளிக்கிறது, அதை எப்படி தவறான ஒரு மோல்டுக்குள்ளே போகாதபடிக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மனதாக அதை மாற்றுகிறது, மனதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றது நம்ம தேவனுடைய வார்த்தையிலேருந்து கற்றுக்கணும். இந்த மைண்டை மேனேஜ் பண்ணலைன்னா கடவுளுக்காக நம்ம பெரிய காரியங்களை செய்ய முடியாது. அவருடைய பரிபூர்ண சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. The perfect will of God will not be proven in our lives. மைண்ட் எப்படி வேலை செய்யுது புரிஞ்சுக்கணும். அதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க கண்ணு தான் பார்க்குதுன்னு. கண்ணு இல்லைங்க பார்க்குது, மைண்டு தான் பார்க்குது. கண்ணு மூலமாக மைண்டு பார்க்குது. நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்கும்போது இந்த கண்ணு ஒன்றும் பார்க்கல, இது ஒரு சாதாரண ஒரு ஆர்கன், ஃபிசிக்கல் ஆர்கன். இந்த கண்ணு மூலமாக இந்த மைண்ட் என்ன பண்ணுது பார்க்குது, ஒரு லென்ஸ் மாதிரி, அவ்வளோதான். இது மூலமாக மைண்டு பார்க்குது, பார்க்குறது மைண்டு தான். அதே மாதிரி தான் இந்த காது கேட்கல, இந்த காதின் மூலமாக உங்கள் மனது கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஹலோ, அதே மாதிரி தான் இந்த தோல், இந்த சரீரம் ஃபீல் பண்ணலை, இந்த சரீரத்தின் மூலமாக உங்களோட மனம் ஃபீல் பண்ணுகிறது. அப்படி யோசிக்கணும். அப்போ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே ஒரு மாதிரி இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இது மூலமாக என்ன ஆகிடுது, உள்ள மைண்ட்லேயே ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ வெறும் சரீரத்தை ஃபோக்கஸ் பண்ணாமல் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்? நம்முடைய மைண்டுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா மைண்டு அங்கே தான் விஷயமே நடக்கிறது.